விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. பிஜேபி காரங்களா, ஊருக்கு ஒருத்தனாவது இருப்பான விடுதலை சிறுத்தை ஒரு சிறுத்தையாவது உன்னை செருப்பை கழட்டி அடிக்க வேண்டாம். அண்ணாமலை எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தையை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது. அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க. நீ எங்கேயுமே நுழைய முடியாது. இனிமேல் மோடி எங்க வந்தாலும் நம்ம மதிக்கணும். மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும். அப்பதான் அவனோட அருமை தெரியும். முட்டாப்பல்லா, இந்த மக்களை பாதுகாக்கணும். நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும் சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும். அப்பதான் நீ ஊராவது தீபாவளி கொண்டாட முடியும். இல்லைன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வயம் எங்கேயுமே நீ எங்கேயும் வண்டி எட்டி வாசல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி வாழ்க்கையிலே துளைத்து எங்களுக்காண்டி வந்து வாழ்ந்துருக்க அந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில திருமாவளவன் அவர்களுடைய தொகுதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி பேசுறேன். இப்ப சமீபத்துல சென்னை பார் கவுன்சில் வாசல்ல ஒரு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியினர் அவர் திருமாவளவன் அவர்கள் வந்த கார்ல இருந்து இறங்கி அடிச்சு பார் கவுன்சில் உள்ள வரைக்கும் துரத்திட்டு போய் அங்க உள்ள கவுன்சிலோட பொருட்களையும் சேதப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்ப நம்ம மதுரையில அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஒரு அந்த கட்சியை சேர்ந்த நபர் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டரோட காரை மறிச்சு நாங்க பிரச்சனை பண்ணுவோம், பிஜேபி காரன் ஒருத்தங்க கூட வர முடியாது, இது மாதிரி எல்லாம் அநாகரிகமான வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. இங்க மதுரையில் உள்ள பிஜேபி ஒருத்தர் நடக்க முடியாது. எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தையை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது. அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க. ஓ வண்டி எங்கேயாவது போனா நாங்க மதிக்க வேண்டேன். எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல, எங்க சிறுத்தை இல்லாத பகுதி இல்ல. நீ எங்கேயுமே நுழைய முடியாது. இனிமேல் மோடி எங்க வந்தாலும் நம்ம மதிக்கணும். மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும். அப்பதான் அவனோட அருமை தெரியும். ஒரு பிரைம் மினிஸ்டர் அவரோட காரை தடுக்க முடியும், மறிக்க முடியுங்கிற அளவுக்கு துணிச்சலை உருவாக்கி விட்டு ஒரு சட்டம் ஒழுங்க சீரழிக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காக இந்த சில கேள்விகள் தான், அதற்கான பதிவு தான் இது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே அவருடைய ஒரு சமுதாய மக்களை தவறாக வழி நடத்துவது தான் வழக்கமா வச்சிருக்கிறாரு. அடங்கமறு அத்துமீறு போன்ற வசனங்களும் சினிமா வசனங்களை போல பேசுவதும், அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சியினர்னா 10 வழக்கு வாங்கியிருக்கணும், என்ன கேஸ் போட்டுற போறான், 307 147 தானே போட்டுற போறான், நான் இதை மாதிரி பல வழக்குகளை பார்த்துருக்கேன்னு சொல்லி பேசுறதும், உண்மையிலேயே ஒரு சிதம்பரம் எம்பியா இருக்கக்கூடிய நம்ம திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை சரிதானா அப்படிங்கிறது தமிழக மக்கள் மனதில் இப்போ ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அடுத்த விஷயம், பிரைம் மினிஸ்டர் போகிற வாகனத்தை மறிப்போம் அப்படின்னு அவர் கட்சியினை சேர்ந்தவங்க கூட்டத்தில் சொல்றாங்கன்னா இதெல்லாம் திருமாவளவன் அவர்களின் வார்த்தைகளாக நாம எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். அதன் பிறகு இப்ப அவர் கட்சியினரை சேர்ந்த அந்த நபர் சொல்றாரு, மக்கள் யாருமே பாதுகாப்பா இருக்க முடியாது, ஒருத்தங்க கூட தீபாவளி கொண்டாட முடியாது, நீங்க சுதந்திரமா தீபாவளி கொண்டாடணும்னா எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சுதந்திரமா நடமாட வேண்டும் என்று சொல்கிறார். அவன் சொல்றான் ஈஸியா இருக்கிறான். உங்க தலைவருக்கு எதுக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு? முட்டாப்பல்லா, இந்த மக்களை பாதுகாக்கணும். நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும் சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும். அப்பதான் நீ ஊராவது தீபாவளி கொண்டாட முடியும். இல்லைன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வயம் எங்கேயுமே நீ எங்கேயும் வண்டி எட்டி வாசல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி இதுலயே தெரியுது அவர்கள் செய்தது முழுக்க முழுக்க தவறான விஷயம். சென்னை பார் கவுன்சில் வாசல்ல மெட்ராஸ் கோர்ட் வாசல்ல வச்சு அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அடித்தது தவறு என்பது அவர்களுக்கே தெரியும். எப்ப வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயத்துல, அந்த பயத்தின் வெளிப்பாடாக இதை பேசுறதாக நாம வைத்துக் கொள்ளலாம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது சம்பந்தமாக எந்த விதமான அந்த நபரை கட்சியை விட்டு தூக்கல,
தமிழக அரசும் இப்படி ஒருத்தன் ஒரு ரோட்ல பப்ளிக் மீட்டிங்ல பேசுறான், மக்களை வந்து பாதுகாப்பு இல்லாம பண்ணிடுவோம், ஒருத்தன் கூட தீபாவளி கொண்டாட முடியாதுன்னு சொல்றான். அதையும் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு. மூணாவது விஷயம், பார் கவுன்சிலோட தலைவர் அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் தாக்கப்பட்டதை பற்றி இதுவரைக்கும் ஒரு சின்ன கண்டன குரல் கூட கொடுக்கவில்லை. அப்ப சட்டம் ஒழுங்கு எந்த அளவு சீர்குலைந்து இருக்கு அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக இந்த விஷயத்த பார்க்க முடியுது. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இதில் எல்லாத்துலேயும் தோல்வி அடைந்து விட்டது. அதை அவங்க வந்து ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அவர்களுடைய அமைதியே மௌனமே சம்மதத்துக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளப்படுது. இப்பொழுது இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் தமிழ்நாடு முழுக்க ஏதேனும் கலவரம் செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டிருக்கிறார்களா? தீபாவளி அன்னைக்கு பெரிய அளவுல கலவரம் நடக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதா? இதற்கு இந்த மௌனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய பொம்மை அரசு, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த திராணியற்ற அரசு பதில் சொல்லி ஆகணும். ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கிறது, இதுல வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நாங்க தீபாவளி ஒருத்தர் கூட கொண்டாட முடியாது நீங்க அப்படின்னு ஓப்பனா ஒருத்தர் ஸ்டேஜ்ல சவால் விடுறாருன்னா, இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கா? தீபாவளி அன்னைக்கு எது மாதிரியான கலவரங்களை கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு வாய் திறந்து, மௌனம் இல்லாம வாய் திறந்து சொல்ல வேண்டும். ஏன்னா ஏற்கனவே கரூர்ல 41 பேர் இறந்தது யார், அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே மக்களுக்கு தெரியும். அதற்கான வழக்குமே சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதுவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீபாவளி அன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறாங்கிறத இந்த மௌனமாக இருக்கக்கூடிய அந்த அரசு வாய் திறந்து பேச வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் என்னுடைய வேண்டுதல்களை வைத்துக் கொள்கிறேன். இன்னொன்று, விடுதலை சிறுத்தைக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு. நீங்கள் எப்போ பேசினாலும் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பற்றியும் எங்களுடைய பிஜேபியின் தலைவர்களை பற்றியுமே பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் உண்மையிலே திராணி இருந்தது, தில் இருந்ததுன்னா ஒரு பிஜேபிக்காரன் மேலே நீங்கள் ஒரு அடிப்படை தொண்டன் மேலே கை வச்சு பாருங்க. உங்களுக்கு ஒருத்தன் இருந்தால் எங்கள் பின்னாடி 1000 பேர் இருக்கான், ஒருத்தனை கூட நாங்களும் விட மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.